இவன் பவுலிங் ஃபீல்டிங் நல்லா பண்றதுனால தப்பிச்சிட்டு இருக்கான். பேட்டிங்ல பயங்கரமா ஃபாஸ்ட் போலர் அங்கங்க ஒரு 6-4ன்னு அடிச்சிடறான் ப்ரோ. ஸ்பின்னர் அகைன்ஸ்டா ரொம்ப தடுமாறான். அவன் ஏன் அப்படி ஆடுறான்னு தெரியலடா. ப்ரோ பேட்டிங் கேம் இல்ல கேம் இல்ல வயசாயிடுச்சு கேம் இல்ல அவ்வளவுதான் கேம் இல்ல ப்ரோ. பவுலிங் இன்னமும் இருக்கு ப்ரோ. ஆனா பேட்டிங் வந்து முடிஞ்சு. ஏன்னா ஸ்லாட் பால் தான்டா தூக்கி வெளிய வைக்கிற பால் அதெல்லாம். அவன் என்ன மாதிரி பேட்டிங் ஆடி பாத்துருக்கேன் தெரியுமா? கவர்ஸ் மேலலாம் 6 அடிப்பான் ப்ரோ. பயங்கரமான பேட்ஸ்மேன் ப்ரோ. இன்னைக்கு நல்ல டீமா இருந்தா அவங்க கொடுத்த ஓபனிங்க்கு 15 ஓவர்ல மேட்ச் முடிச்சிட்டு போயிருப்பானுங்க. நம்ம ஆளுங்க 10 ஈஸியா ப்ரோ. அவன் என்னடா ஷேக் ரஷீத் மொரட்டு பிளேயர் அவன். அப்பா 20 வயசு தான்டா அவனுக்கு. 20 வயசு தான். அதத்தான் டேய் அவன் அடிச்சதெல்லாம் பார்த்தேன்னா ஓவர் 6-4 நினைக்கிறேன். சூப்பரா ஆடுனான்டா. ருத்ராஜ் முரளி விஜயோட ஜெராக்ஸ் காப்பியா இருக்கான் கிட்டத்தட்ட. எப்படி பவர் பிளே எப்படி ஆடணுமோ அப்படி ஆடுனா அவன். இல்ல தலைவா இல்ல ஒரு 6 கூட அடிக்கல. 59 ரன் தோனியும் சொன்னாரு. இப்போ அவன் வந்து அவனோட ஷாட்டை பேக் பண்ணனும். அவனை வந்து என்ன மாதிரி ஷாட் ப்ரோ இன்ஃபேக்ட் ஒன்னு சொல்லிட்டான். அவன் வீடியோ நான் பார்த்துட்டு எல்லாருமே ஏன்னா நம்ம இது பாப்போம்ல ஸ்டாட்ஸ். அவன் ஆக்சுவலா ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா தான் பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கான். அவன் வந்து ஃபாஸ்ட் பவுலர் கொஞ்சம் சுமாரா தான் ஆடிருக்கான். வருண் சக்கரவர்த்தியும் நல்லா அடிச்சிருக்கான் ஒரு இதுல. ஆமா அதான் ஸ்பின்னர் நல்ல ஸ்பின் ஹிட்டர் அவன். யாருடா ஷேக் ரஷீதா? இன்னும் ஸ்பின் பிரசன்னா அவன் ஸ்பின் வரதுக்குள்ளேயும் அவுட் ஆயிட்டான். ரஷீதை விட ஒன் ஸ்பீட் நல்லா ஆடுவான் ஸ்பின். அவனை இறக்கி விட்டா அவன் அடிப்பான். அவன் ஹிட்டர் ப்ரோ. மேல அடிப்பான். அவனுக்குலாம் சான்ஸ் கொடுத்து இவங்க வந்துட்டு கொஞ்சம் பில்ட் பண்ணலாம். இப்பவே என்ன பண்ணலாம் இப்பதான் ருத்ராஜ் ரூல்ட் அவுட் சொல்லிட்டான். ரூல்ட் ரீப்ளேஸ்மென்ட் எடுத்துட்டானுங்க. டேய் எனக்கு ஒரு டவுட்ரா. இப்ப ருத்ராஜுக்கு ரீப்ளேஸ்மென்ட் எடுக்கறாங்கன்னா அப்ப அவன் என்ன கம்பல்சரி யூஸ் பண்ண போறாங்களா? வாய்ப்பே இல்ல. வெச்சுப்பானுங்க ஸ்குவாட்ல இருக்கிற பிளேயர். அவன் 17 அவன் இன்னும் 3 வருஷம் எடுத்துப்பாங்க ப்ரோ. நெக்ஸ்ட் ஆக்ஷன் கவின் ப்ரோ இப்படி யோசிச்சிருப்பாங்க. ஷேக் ரஷீத் கிளிக் ஆலடா மகத்ரே உள்ள வரும். பிரசன்னா பாசிபிலிட்டி இருக்காடா இவன் டிராப் பண்றதுக்கு? இவனை எப்படி டிராப் பண்ணுவான் ப்ரோ? டிராப் பண்ணுவீங்க ப்ரோ. அதுக்கப்புறம் இல்ல அடுத்த மேட்ச் ஆனா ஃபுட்பால் ஸ்கோர் தான். இல்ல வான்கடையில கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு நான் சொல்றேன்னா நல்லா பால் பேட்டுக்கு வச்சுனா அவன் ஆடி அடுத்த மேட்ச் நாங்க தோக்கணும். நீங்க வான்கடையில ஜெயிக்கணும். சச்சின் நாங்க தோக்கறத கூட தாங்கி போண்டா. ஆனா இந்த தாயலி சூத்தாட்டறத தாங்க முடியாதுடா. வன்ராஜ் வெளிய போனா ஹூடா உள்ள வருவான். எனக்கு திருப்பாதே பெட்டர் தான். ஏய் வன்ஷ் பேடி தான்டா உள்ள வருவான். எவ்வளவு ஈஸியால உள்ள ஓட மாட்டாங்க. இல்ல பிரசன்னா இன்னொன்னு இருக்கு பிரசன்னா. இன்னைக்கு இவன் ஆட்டான ஷேக் ரஷீத். இப்ப தைரியமா அவனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்ப பேடி இனி அடுத்து தூக்க மாட்டாங்க ப்ரோ. நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் சான்ஸ் கிடைக்கிறது தான் கஷ்டம். அடிச்சா ஏன்னா தூக்கவே மாட்டாங்க. சின்ன பையங்க பாடுறத பாக்குறதுக்கே நல்லா இருக்குடா. அந்த ஒரு ஓப்பனிங் ஸ்லாட் மாத்திரம் இந்த கேமே நீங்க ஆயிடுச்சு. ஷேக் ரஷீத் வந்து 3 வருஷமா டீம்ல இருக்கான். பட் இப்போ நெட்ஸ்ல ஆடுறதுதான் வந்து லைக் ரொம்பவே அவன் ஹரிஷ் அவன் ஸ்டான்ஸ் வந்து நிக்கிறதெல்லாம் வந்து ருத்துமா நிக்கிறான். அடிக்கிற ஷாட் ஆமா ஆந்திரா பையன். ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டாவும் நல்ல ஸ்டாட்ஸ் வச்சிருக்கான். வருணுக்கு அகைன்ஸ்டாவும் நல்லா ஆடி இருக்கான். ஏதோ ஒரு லீக்ல வைஸ் கேப்டனா இருந்து செமையா பெர்ஃபார்ம் பண்ணானே லட்சுமி பாலாஜி. நல்ல டாலன்ட் ப்ரோ. 23ல வந்தான் ப்ரோ. சரியா அப்ப வந்து கொஞ்சம் சின்ன பையன் தான். இன்னும் சின்னதான். ஆனா நல்ல ஃபீல்டர். அப்பப்ப சப்ஸ்டிடியூட் ஃபீல்டரா யூஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான். என் தம்பி கேட்ச் எடுத்து அவன் தான் வந்து அந்த ரன் அவுட் ஒன்னு அடிப்பான்டா குவாலிஃபயர் இதுல. ஆமா சரியான ஒரு கேட்ச். நல்ல ஃபீல்டர் அவன். நான் ஒரு போட்டான் இது பாரு. கான்வே, ஷேக் ரஷீத், 1 டவுன் ருத்துராஜ், 2 டவுன் ரச்சின், தூபே, பேடி. சூப்பரா இருக்கு. 6 பேர் போதும். வேற யார் ஆடுவா? வேற யார் இருக்கா உனக்கு? இந்த மாதிரி பிளேஸ் தான் நீ ஆடணும். ரச்சினா நீ 2 டவுன்லாம் கொண்டு போக முடியாது. ஓட்டன் ஆடணும் அவ்வளவுதான். நீ இன்ட்ரெஸ்ட்க்கு போயிடணும். ரச்சின் இல்ல இன்னைக்கே நான் ரச்சின் வந்து எனக்கு அகைன்ஸ்ட் ஸ்பின் நான் என்ன கன்வின்ஸ் ஆகல. இன்னும் டெவலப் பண்ணணும். மார்க்ரம் இல்ல இந்த மாதிரி ஒரு ஆஃப் ஸ்பின்னர் போடணும். இந்த அஸ்வின் வந்து கேரம் பாலா போட்டு உசுர் எடுத்துட்டு இருந்தான்டா. யோ எனக்கு அது மார்க்ரம்லாம் நல்லா போடுறான். ஒரு ஆஃப் ஸ்பின் கூட போடலாம். ஆமா போட்டது எல்லாமே கேரம் பால்ரா சச்சின். ஒரு ஓவருக்கு 5 கேரம் பால் போடுறான்டா. குட்டி ஷாட்டா போடுறான் ப்ரோ. அதான் ப்ரோ எரிச்சலா இருக்கும். ஃபுல்லா கூட போட மாட்டேங்கிறான். பேட்ஸ்க்கு போடுவான் தூக்கி. ஒரு மேட்சா பார்த்தாரு. அடுத்த மேட்சே கழட்டி விட்டாரு. போ உட்காருன்றாரு. அவ்வளவுதான்.
போன மேட்ச் கத்துற மேடம் 5 மேட்சா கத்துற மேடம் டிராப் பண்றான் ப்ரோ அந்த 6 ஓவர் கோல்டு ப்ரோ என்ன மாதிரி போடுறான் அன்சுல் கம்போஜ் கண்ணு ருத்ராஜுக்கும் கண்ணு தெரிய மாட்டேங்குது ப்ரோ ஒரு ரன்னு ப்ரோ அகைன்ஸ்ட் அன்சுல் கம்போஜ் பூரான தடவை விட்டான் பாரு அதுதான் ஹைலைட் எனக்குலாம் மிரண்டேன் பூரான் மனுஷ் லாஸ்ட் ஓவர் வந்துட்டு கலீலுக்கு பதிலா கம்போஜ் வந்திருந்தானா அந்த 167 இல்ல சச்சின் அந்த ஓவர் பாத்தியா பூரானுக்கு தேர்ட் ஓவர் போட்டுருப்பான் பாத்தியா ஹார்ட் லென்த் தான் ஃபுல்லா டம்மு டும்முன்னு நீ பந்த வந்து உனக்கு கரெக்டா ஹார்ட் லென்த்ல குத்தி ப்ரோ எனக்கு தெரியல கண்ணு தெரியலையானா அப்ப இருக்கு கொஞ்சம் என்ன நினைச்சாங்கன்னா வெளியில போகுதுன்னு நினைச்சான்டா ஆனா கரெக்டா அது தோனியே வெளிய போகுதுன்னா தோனியுமே கம்போஜோட ஷவுட்ட பார்த்து தான் அவர் வந்து கம்போஜ் கத்திக்கிட்டே இருந்தான் அவன் பால்ல நிறைய போல்ட் ஆவான்டா நீ பாரு அவன் விக்கெட்ஸ் வந்துட்டு போல்ட் மோனிஷ் ப்ரோ நல்ல லெந்த் போறான் ப்ரோ மிஸ் ஆனா அடிச்சிரும் இன்னைக்கு நம்ம ஓவர் எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் கொடுத்தான் ஒரு 0.5 மினிட் எக்ஸ்ட்ரா கொடுத்தானா 150 தான் இன்னைக்கு டார்கெட் அந்த ஓவர் ஒரு ஓவர் தேவை அதுதான் காட்டி அஸ்வின் இருந்தாலும் உனக்கு இதான் கொடுத்திருப்பான் சோ உனக்கு வந்து எனக்கு அன்சுல் சொல்றேன்னா அந்த ஓட்டு ஒரு ஓவர் போடாம அன்சுல் கம்போஜ் போட்டா நமக்கு இன்னும் ஒரு 10 ரன் கம்மியா தான் இருக்கும் ஓகே தான் இல்ல இன்னொரு 5 ரன் கம்மியா தான் வந்திருக்கும் ஓகே தான் அவர் 2 ஓவர் நல்ல புஷ் பண்ணனும்னு பார்த்தாரு அவன இல்ல அவங்க என்ன ஐடியா நான் சொல்றேன் ஓவர்டோனோட பேஸுக்கு ஆயுஷ் பதனி கிளியர் பண்ண முடியாதுன்னு நினைச்சான் தோனி ஆனா அவன் ஒரு பால் கிளியர் பண்ணா 2வது பால் இருந்து ரொம்ப இல்ல ப்ரோ ஆனா அவன் உண்மையா சொல்லிட்டான் செமையா ஆடுறான் இந்த சீசன் ஏன்னா ஸ்பின்னர்ஸ் அகைன்ஸ்டா ஏன்னா வந்து இன்னைக்கு ஜடேஜாவை அடிச்சா இன்னைக்கு சாண்ட்லர் அடிச்சான் எங்க அடிச்சான் ஜடேஜாவெல்லாம் நீ ஒரு 2-4 அடிச்சான் அடிக்கல லாஸ்டா ஃபர்ஸ்ட் ஒரு 2-4 ஆனா பிரசன்னா அவன கிளியர் பண்றான்டா லாஸ்ட் சீசன்லாம் ஃபோர்ஸ் நிறைய அடிச்சான் இந்த வாட்டி கொஞ்சம் பவர் ஹிட்டிங் இம்ப்ரூவ் பண்ணிருக்கான் 6 அடிக்கிறான் மோனிஷ் அவனை விட அபிஷேக் பொருள் கேம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டான் போன வருஷமே நல்லா 2 பேருமே ஒரே லெவல்ல இருந்தாங்க ஆனா அபிஷேக் பொருள் இன்னும் ஒரு லெவல் மேல போயிடுச்சு கேம் ப்ரோ அவன் போன வருஷமே நிறைய அதே மாதிரி இல்ல இந்த மேட்ச்க்கு வருவோம் அதே மாதிரி இவன் நூர் வந்து பண்ட்டுக்கு ஒரு ஓவர் போட்டான் பாரு ப்ரோ அவன் எப்படின்னு கேளு ப்ரோ 100 சரியா நீ லெஃப்ட் ஹேண்டருக்கு அவன் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தேன்னா எங்கேயும் லெஃப்ட் ஹேண்டர் அகைன்ஸ்ட் லெக் ஸ்பின்னர் நல்லா பண்ணுவாங்க ஆனா இவன் லெஃப்ட் ஹேண்டர் அடிக்கவே முடியல ப்ரோ கமெண்டேட்டர் சொல்றாங்க இவன் ஏன் 90லே போறான் ஒரு 80ல போட்டா விக்கெட் வரும்ல ஏர்ல போடலாம்னு அவன் ஸ்பீடா தான் போட்டுட்டு இருக்கான் 96 97 100 போடுறான் இன்னைக்கு வேகமா போட்டான் இன்னைக்கு இல்ல சச்சின் அவன் எப்பவுமே வேகமா தான் போடுறான் ஆனா அதான் கரெக்ட் இன்னைக்கு என்னைக்கும் போட்டதை விட இன்னைக்கு ஆமா இன்னைக்கு வேகமா தான் போட்டான் இல்ல ப்ரோ இன்னைக்கு இல்ல ப்ரோ இன்னைக்கு விக்கெட் வந்துச்சு ஏன்னா தோனி கீப்பர் அது கேட்ச் விட்டுட்டு அப்படி இல்லாட்டி இன்னொரு அது அந்த பிடிக்க முடியாது தெரியுமா அது 100ல போடுறான் சிக்கிச்சு அதெல்லாம் கையில மாட்டணும் அதுவா மாட்டினாதான் அவரை பிடிக்கணும் அதே மாதிரி இப்போ ரிஷப் பண்ட் என்ன பண்ணிட்டானா ஆக்சுவலா அவன் என்ன பண்ணான் பிஷ்னாய்க்கு வந்து ஒரு ஓவரை வச்சுட்டு தோனிக்கு அகைன்ஸ்டா ப்ளே பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டு இருந்தான் ஆனா தோனி வந்து ஃபாஸ்ட் போலிங்க பொளந்துருவான்றது அவனுக்கு தெரியும் சரி தூபை வச்சிருந்தான் அப்படி வச்சா மாட்டிக்கிட்டான் இல்லடா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பண்ட் வந்துட்டு சிங்கிள் ஹேண்டடா ஜெயிக்க வச்சிட்டு இருந்தான் சிஎஸ்கே ஆக்சுவலா வந்து அந்த கேம்பிள் எடுத்துக்கணும் ஆக்சுவலி 19th ஓவர் 18th ஓவர் அவன் போட்டுறணும் பிஷ்னாய் போட்டுறணும் ஆனா அப்போ தூபி அடிச்சிருக்க மாட்டான் ஆமா அப்பயுமே எனக்கு தெரிஞ்சு மேட்ச் ஜெயிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கிளியர் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் டூபி இந்த மாதிரி நேரத்துல சச்சின் அமைதியா இருறானி இல்ல மோனிஷ் 2023 ஃபைனல்ல ரஷீத 2 6 ஸ்ட்ரைட்டா தெரியுமாடா ஆடுவான் அப்படி கிடையாது நான் உன சொல்றேன் கேளு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 6 13 ஓவருக்கு அப்புறம் மொதல் 6 அவன் அடிச்ச 6 தான் சரியா எல்லா மேட்ச்மே அவன் தான் வந்து 6 அடிக்கிறான் எங்களுக்கு அதான் அப்ப அதுதான் சொல்றேன் அப்ப உங்க டீமோட பெஸ்ட் 6 ஹிட்டர் அவன் தான் எங்க டீமோட பெஸ்ட் 6 ஹிட்டர் இப்போ அவன் கிடையாது இல்ல மோனிஷ் நமக்கு வந்து இன்னைக்கு மேட்ச் வந்து நம்ம ரெக்வயர்ட் 10 லெவல்லே இருந்ததால நமக்கு சேஸ் பண்ணிட்டோம் அது 15 16 போய் கஷ்டமா இருக்கும் இல்ல எனக்கு இன்னமே அவன் கன்வின்சிங் ஆகலடா ஏன்னா அவன் ரொம்ப அவன் பிரஷர்ல ஆட மாட்டான் கன்வின்சிங் அது தெரியல இங்க பாரு நீ அவனோட எப்படி தெரியுமா அவன் மொத்த பேட்டிங் யூனிட் நல்லா விளையாண்டுச்சுனா அவன் சூப்பரா இருக்கும் இதே தூபே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனானா உனக்கு வேற மாதிரி பிளேயரா தருவான் ஆனா பிரஷர்ல போட்டனா ஒரு
ப்ரோ ப்ரோ இது போன இல்ல வருஷம் இது ஃபர்ஸ்ட் சாரி பேட்டிங் இது ப்ரோ. பிரசன்னா ப்ரோ, இது திரிபாதி பதில ஆண்ட்ரஸ் சித்தார்த் ஆட வைக்கலாம் இல்லையா? பேடி வன்ஸ் பேடி. இல்ல ஆண்ட்ரே சித்தார்த் வந்து ரூக்கி ப்ரோ, ரொம்ப சின்ன ஆண்ட்ரே பையன். சித்தார்த்ல அந்த கேம் ஐபிஎல் ஆண்ட்ரா அந்த கேமே இல்ல நான் உன்ட்ட பவர் கேமே கிடையாது, சுத்தமா பவர் கேம் கிடையாது. அந்த கேம் இல்ல ஆக்சுவலா அவனுமே செம்ம டிஎன்பிஎல் டெக்னிக் ஆடுவான். இல்ல அவனுமே செம்ம டெக்னிக்கல் பிளேயரு. அடுத்த ஃபியூச்சர் ஜென் ஆக்சுவலா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ரூக்கி அவன் ரொம்ப இப்பதான் ரொம்ப ரூக்கி. ரூக்கி, ரொம்ப ரூக்கி அவன். அவன் சாய் வன்ஷி பேடி சுதர்சன் தான் மாதிரி. பக்கா T20 இப்பதான் பிளேயர். அவன் தான் ஃபுல்லா இருக்கான், ரெடியா இருக்கான். வன்ஸ் பேடி தான் இம்பாக்ட்ல கூட போலன்னு நினைக்கிறேன். வன்ஸ்பேடி போட்டிருந்தாங்கல்ல இம்பாக்ட்ல. வந்துருவான். இந்த ஒரு மேட்ச் 2 மேட்ச் வன்ஷி பேடி இம்பாக்ட்ல தான் இருந்தான். அப்புறம் பார்த்தேன் கான்வே ஊடா தான் பேர் இல்ல இம்பாக்ட்ல இம்பாக்ட்ல. இருந்ததா பயன்ட்டேன். இவனும் அப்படியா? இம்பாக்ட்ல வன்ஸ் பேடி தான் நம்ம இம்பாக்ட்ல. ஊடா வன்ஸ்பேடி எல்லாரும் இருந்தாங்க. அப்பனா ஓகே அப்பனா அப்படியே ஒரு 2 மேட்ச் தான் வந்துருவான். இல்ல ப்ரோ, விஜய் சங்கர் எதுக்கு ஆட வைக்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது இல்லையா ப்ரோ? ப்ரோ வேற பேட்டிங் இல்ல ப்ரோ. விஜய் சங்கர் வந்து ஒரு ப்ராமிஸ் காமிச்சிருக்கான்ல, அவன் வந்து அவன் உண்மையே இன்டென்ட் காட்டினான் ப்ரோ. அவன் தப்பு சொல்ல முடியாது, இன்டென்ட் காட்டுறான். இருக்கிற பிளேயர்ஸோட அவன் கொஞ்சம் இன்டென்ட். ஆனா ட்ரிப்பாட்டி லெவலுக்கு அவன் க்ளூலஸா இல்ல. ட்ரிப்பாட்டி ஊடா லெவலுக்கு அவங்க இல்ல. விஜய் சங்கர் பரவாயில்ல தான் அவங்க கம்பேர் பண்ணும்போது. இவரு மோனிஸ் ப்ரோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு கால்ல கேட் எல்லாம் முடிச்சுட்டான். இன்னைக்கு திரிபாதி மாஸ்டர் நான் எவ்வளவு கேட்ச் முடிச்சா எப்படியா பேட்டிங் அந்த கான்ஃபிடன்ஸ் நாய் அடிப்பான் ப்ரோ. அதுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்க, கான்ஃபிடன்ஸ் ஹை ஆகணும்னா நல்ல பேட்டருக்கு அது ஹையானா ஓகே. இவன் பேட்டரே எவனா பெட்டு கட்டலாம், தைரியமா பெட்டு கட்டு. திரிபாதி அடிக்கவே மாட்டான். நீ எவ்வளவு தைரியமா பெட்டு கட்டலாம், 1000 ரூபாய் 2000 10,000 பெட்டு கட்டலாம், தைரியமா கட்டு. அவன் அடிக்கவே மாட்டான். ஆக்ஷன் முடிஞ்சோட மோனே சொன்னா ஸ்ரீனிவாசன் டெத் பெட்ல இருக்காருடா, அதான் அஸ்வின் எடுத்துக்க சொன்னாங்க. பார்த்தா சிஎஸ்கேவை டெத் பெட் கொண்டு போயிட்டாங்க. எடுத்தாங்கல்ல சிஎஸ்கே, அதான் நாங்க ஹைலைட்டர் சொன்னது நடந்ததுல. நாங்க டெத் பெட்ல இருந்துட்டோம், அவ்வளவுதான். எங்களுக்கு லாஸ்ட் முடிக்காம ஏதோ ஒன்று பண்ணா ஓகே தான். பிளேஸை ட்ரை பண்ணோம். எனக்கு இன்னொரு என்ன சொல்லுவாங்க ஹாப்பினஸ், ரஷீத் ஆட வச்சானுங்க, அது ரொம்ப ஹாப்பி. ஓகே அது ஒரு மாதிரி எனக்கு சந்தோஷம். இந்த மேட்ச் தோத்துருந்தா கூட எனக்கு பெருசா ஒரு இது இருந்திருக்காது, ஏன்னா அவனுக்கு அட்லீஸ்ட் சான்ஸ் ஆட் கொடுத்தாங்கன்ற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா எப்படினாலும் பிளே ஆஃப் நல்லா பாரு. தமிழ்ல பாத்து இல்ல சச்சின் நல்லா பாரு, ஷேக் ரஷீத் நல்லா ஆடுறத பார்த்து ரச்சின் நல்லா ஆடினான். கம்பெனி இருந்தவனா அவன் தைரியமா ஆடினான் கேம். ஆமா ஆக்சுவலா சூப்பரா. ஆக்சுவலி 10 4 அடிச்சாங்க. 2 பேர் இவங்க தான் அதிக பவுண்டரியே. 2 பேர் சேர்ந்து பவுண்டரிஸ்ல இவங்க தான் அதிகம். அதான் சொல்றேன், நீ ரச்சினுக்கு நல்ல ஒரு கம்பெனி கொடுத்தனா அவன் ஆடுவான், வர அளவுக்கு டீசெண்டா ஆடுவான். 170 180 ஆடுவான் கண்டிப்பா. நீ கான்வே எல்லாம் கொடுத்துட்டு நீ ட்ரிப்பாத்தி எல்லாம் கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? ட்ரிப்பாத்தி ஊடாலாம் கொடுத்தா ரச்சினுக்கும் ப்ரெஷர் தான் அது. எனக்கு சொன்னா திரிபாதி கொஞ்சம் நல்லா ஆடுதுன்னா இப்ப ரச்சின் அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா ஆடிப்பான். இன்னைக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். ரொம்ப அடமட்டா இருக்கானுங்க. சசிலாம் ஓப்பனா டிக்ளேர் பண்றான், நாங்க மொத்த அதெல்லாம் என்ன திமிரு பேச்சு, அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. உனக்கு இன்னைக்கு சூப்பரா சொன்னான், அவன் பேர் என்ன, இந்த முத்து தமிழ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல இவன் பாபா அபரஜித் வந்து 3 வருஷமா ஒரு மேட்ச் கூட கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தான். நாங்க வந்துட்டு எல்லா சான்ஸும் போனாதான் யங்ஸ்டர்ஸை கொண்டு வரோம். யங்ஸ்டர்ஸ் கொண்டு வந்தாதானே சான்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியும். அப்புறம் அவங்க கொண்டு வராம நீங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து 2020 லாஸ்ட் 3-4 மேட்ச்ல தான் ஆடுவாங்க. ஆக்சுவலா வந்து ஸ்டார்டிங்ல வந்து நம்பர் 3ல சான்ஸ் கொடுத்தாங்க. அது என்னன்னு சொல்றேன், ஸ்டார்டிங்ல நம்பர் 3ல சான்ஸ் கொடுத்தாங்க. டக் ஆவான் 4 டக்குன்னு ஆவான், ஓகேவா. அதுக்கப்புறம் லாஸ்ட் 3 மேட்ச் வேற வழி இல்ல, சான்ஸ் போயிரும். ஆக்சுவலா 4 மேட்ச் ஜெயிச்சா இன்ன, ஓகேவா. அதுல 1 போயிரும். லாஸ்ட் 3 மேட்ச் வருவோம், 3 மேட்ச் ஜெயிப்போம். காமெடியா இருக்கும் அது. நான் போய் யோசிப்பேன், அதெல்லாம் ஒரு 2 பாயிண்ட் எடுத்திருந்தா அந்த சீசனும் பிளே ஆஃப் போயிருவோம். 2 பாயிண்ட்ல தான் மிஸ் பண்ணோம். ஆமா 2020ல 2 பாயிண்ட் தான் மிஸ் ஆச்சு. 12 பாயிண்ட்ஸ்ல 12 ஆஃப் 12 என்னடா ஆமா ஆமா 2 பாயிண்ட்ல போச்சு. ஆமா 12 பாயிண்ட்ல ஆமா ஆமா 2 பாயிண்ட்ல. அதுதான் சொல்றேன், அது என்ன அது முத்து ஏன் சொன்னான்னு சொல்றேன். 4 மேட்ச் ஜெயிச்சா பிளே ஆஃப்ஸ், 4வது மேட்ச் தோத்துருவோம். அதுக்கப்புறம் சரி சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு லாஸ்ட் 3 மேட்ச் ருத்து இறக்குவாங்க. 3 மேட்ச் இறங்கி 50 போடுவான், ஜெயிச்சிருவோம். அதுல இருந்துதான் ருத்து ஃபேஃப் காம்பினேஷன் ஒர்க் ஆச்சு. அங்க இருந்து ஸ்டார்ட் ஆனது 21ல கப் அடிச்சோம். ஆர்சிபியோட மேட்ச் ப்ரோ, மதியான மேட்ச் கிரீன் ஜெர்சி ஆர்சிபியோட ஆரம்பிச்சான் ருத்து. அது அந்த அன்னைக்கு ஆரம்பிச்சு ஃபேஃப் ருத்து. இந்த வாட்டி நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குல்ல
ப்ரோ சான்ஸ் இல்ல ப்ரோ. ப்ரோ 3% தான் ப்ரோ வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். இல்ல பெருசாலாம் பிளே ஆஃப் யோசிக்காதீங்க. சான்சஸ் பிளே ஆஃப் சான்ஸ் எல்லாம் இப்ப என்னடா பெருசாலாம் 3%? யோசிக்காதீங்க. மேட்ச் ஜெயிக்கிறாங்களா ஏலா அவ்வளவுதான். அது 3%ன்றது சான்ஸே இல்லைன்னு அர்த்தம்டா. இல்ல அவுட் அவர் கேட்டார்ல இல்ல மேட்ச் bro, நீங்க சொன்னா இவ்வளவுதான் சான்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு இல்லடா டீம் எல்லாம் மொமெண்டத்துல தான்டா சர்வைவ் ஆகுது. மொமெண்டம் கிடைச்சிச்சுன்னா இங்க இருந்து ஏதாவது ஒரு பிளேயர் ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறான் கன்சிஸ்டன்டானா எந்த டீமையுமே ரோல் அவுட் பண்ண முடியாது. டேய் என்னடா சச்சின் உங்க ரோஹித் ஃபேன் ஒருத்தன் எங்களுக்கு பிஆர் வேலை பார்த்துட்டு இது அப்படி இல்ல bro. இது மோனிஷ் ப்ரோ. இப்ப நம்மளுக்கு எவ்வளவு மேட்ச் வேற இருக்கு? இன்னும் எவ்வளவு செல்ஃப்லெஸ் மேட்ச் நம்மளுக்கு மோனிஷ் ப்ரோ? இன்னும் 7 மேட்ச் அவன் வந்துட்டு இல்ல அது அவன் கதை போலி சொல்றேன். hater. அவனுக்கு வந்து ஒருத்தனை அடிக்கணும். அதுக்காக ஆமா வந்து அதனாலதான் திங்கிட்டு உப்பு போடுவான். கோலி வந்துட்டு அடி வாங்கணும்னா என்ன வேணா அப்படி இல்ல பண்ணுவான். பிரசன்னா ப்ரோ. என் அதுல சங்கம் நம்மளுக்கு இன்னும் எவ்வளவு மேட்ச் இருக்கு பிரசன்னா ப்ரோ? 7 மேட்ச் இருக்கு. இப்ப 7 மேட்ச்ல நம்ம 2 இல்ல ஜெயிச்சிருக்கோம் இல்ல? இன்னும் சிமிலர் 6 ஜெயிச்சா 2010 போதும்ல? சினாரியோ ப்ரோ. சிமிலர் 2010 யோ சினாரியோ. 7 நீ 6 ஜெயிக்கணும். என்னத்தையோ வளராது. எனக்கு அமைதியா ஜெயிக்கலாம் இல்ல முடியாது ஜெயிச்சா ப்ரோ. ஒருவேளை வாய்ப்பே இல்ல ஜெயிச்சா என்ன சொல்ல? இப்ப ஜெயிச்சா ப்ரோ குவாலிஃபை ஆகும். அதுதான் ப்ரோ சொல்றேன். ஜெயிக்கும் போது பாத்துக்கலாம் ப்ரோ. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல அதெல்லாம் அது நடக்காது. ஜெயிக்கணும். அதுவும் இல்லாம நடுவுல டீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏன்னா அப்ப இருந்தது 2010ல இதே சிச்சுவேஷன்ல இருந்தோம். அப்ப இருந்தது 8 டீம்ஸ். இப்ப இன்னொரு இருந்தது காம்படிஷன் இல்ல இல்ல 10 டீம்ஸ். இன்னொன்னு இருந்துச்சு. அதுல லாஸ்ட் வந்து ஹோம் கேம்ஸ் அதிகம். இப்போ ஹோம்ல லாஸ்ட் அடி மேட்ச்ல வாங்கிட்டு இருக்கோம். சோ அதனால பெருசாலாம் யோசிக்காதீங்க. ஹோம்ல ஸ்டார்டிங்ல முடியுது. மோனிஷ் இப்போ என்னடா டேக் ஒன் மேட்ச் அட் அ டைம். அவ்வளவுதான். இல்ல சச்சின் இந்த மிடில் இருக்காங்கல்ல, 3, 4, 5 இருக்காங்களா, அவங்க தோக்கணும். மேல இருக்கிற மேல போயிட்டே இருக்கணும். தோக்கணும். மிடில் இருக்கவங்க தோக்கணும். இல்ல மேல இப்போ தோக்க கூடாது. நேத்து டிசி தோத்தான்ல. இந்த மாதிரி அடுத்து கேகேஆர் ஆஹா இல்ல ரொம்ப டெல்லி simple. ஜெயிக்கணும். டெல்லி ஜெயிக்கணும். டெல்லி இல்ல இந்த வாட்டியும் எல்லாருமே bro, தோத்தாதான் இந்த உனக்கு வாட்டியும் என்ன இதாகும். இல்ல அப்படி அப்படி வராது. கிடையாது. நான் சொல்றேன் இந்த வாட்டியுமே calculators 4வது பிளேஸ் வந்து 14 பாயிண்ட்ல ஆமா வந்து ஆமா நிக்கும். வரும் ஏன்னு வரும். சொல்றேன், ஏன்னா அங்கிட்டு இங்கிட்டு தோத்துக்கிட்டே இருப்பாங்க ஆமா மாத்தி ஆமா மாத்தி. வரும். 14 பாயிண்ட்ஸ்ல வந்து நிக்கும். போன வருஷம் ஆர்சிபி மாதிரி ஒரு டீம் போக முடியும்னா எம்ஏ எஸ்ஆர்எஸ்க்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க அந்த பவர் இருக்கு. நமக்கு இன்னும் டீமே என்ன செட் டீமே ஆகல. இல்ல. நம்ம டீம் செட் ஆகிறதுக்குள்ளயுமே பிளே ஆஃப் சான்ஸ் நெட் ரன் ரேட் முடிஞ்சிடும். எங்க இருக்கு? நம்ம எங்கேயோ இருக்கோம். நெட் ரன் ரேட் வேற. ஆமா படுகுழி. நீ அந்த மாதிரி போன வருஷம் ஆர்சிபி போன மாதிரி போனோம்னா எம்ஐ எஸ்ஆர்ஹெச்க்கு சான்ஸ் அவங்க கிட்ட பேட்டிங் பவர் இருக்கு. சான்ஸ் இருக்கு. எஸ்ஆர்ஹெச் டீமும் கூட இருக்கு சொல்ல அவங்களுக்கு. மாட்டேன். எஸ்ஆர்ஹெச் கூட அவங்க ஒழுங்கான 11 ஆட மாட்டேங்கிறாங்க. Bro, பவுலிங் ஒழுங்கா இன்னைக்கு பண்ண மாட்டாங்க. இந்த பவர் பிளே அஷ்வல் கம்போஜ் நல்லா போட்டா இல்ல? bowling நல்லா போட்டா இன்னைக்கு. ஸ்பெல் நல்லா போட்டானா? ப்ரோ அவன் தான் பயங்கரமா ப்ரோ போட்டான். ஃபர்ஸ்ட் 11 பிளேயர். அவனை போய் 6வது மேட்ச் ஆட விடுறானுங்க. இவங்க விளங்குவானுங்களா? ஒண்ணுமே இல்ல. 2வது ஓவர் மார்ச் நிக்கிறான். ஒரு ரன் கொடுத்தான். போட்டு ஆட்டுனா பந்த. நான் எங்க கூட போட்டி போட்டு எடுக்கும் போதே நீங்க அவனை வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு அது வந்து ருத்து மாஸ்டர் கிளாஸ். கலி லெஃப்ட்ல போடுவான். திரும்ப முகேஷ் அவர் லெஃப்ட்லயே போடுவான். யாராவது 2 லெஃப்ட் ஹேண்டர். அவன் என்ன சொல்றான், மகாராஷ்டிரால இருந்து என்னோட டீம்ல ஆடினா நல்லா ஆடினான்ற. இல்ல சச்சின் மகாராஷ்டிராக்கும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான்டா. ஓகேவா? ரீசன்ட் டைம்ஸ்ல அவன் அதெல்லாம் பண்ணா. பேட்டிங்லயும் அவன் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கான். ஓகேவா? அதான் இவங்க என்ன பண்ணிருக்கணும். ஆமா முகேஷ் சௌத்ரி பேட்டிங் ஆடுவான். இம்ப்ரூவ் பண்ணிருக்கான். பேட்டிங் ஆடுவான். அன்சுல் கம்போஜும் ஆல் ரவுண்டர் தான் ப்ரோ. அவனும் பேட்டிங் ஆடுவான். ஆமா பேட்டிங் ஆடுவான். தீபக் சகர் மாதிரி. ஆக்சுவலா அவனு சொல்லிட்டா, முகேஷ் சௌத்ரி வந்து உங்க வேங்கடை பிச்சு கரெக்டா இருப்பான். 145ல போடுவான். நல்லா ஸ்விங் பண்ணுவான். இவன் ஒரு மாதிரி ஹார்ட் லென்த் போடுறான்ல. தீபக் சார் நல்ல பேட்ஸ்மேன். தீபக் சார் நல்ல பேட்ஸ்மேன். ஒரே நிமிஷம். இல்லடா சச்சினே, அவன் வந்து அந்த சையத் முஸ்டாக் அலி டிராஃபிலயே சரி நிறைய லாங் சிக்ஸஸ் கிளியர் பண்ணுவான். பவுண்டரிஸ் நிறைய அடிப்பான். இவன் என்ன பண்ணிட்டான், அதுல பார்த்ததுல இவன் அவனை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னு பண்ணிட்டான். பட் ஐடியலா ஸ்டார்ட் பண்ணிருக்க வேண்டியது. ஆனா மோனிஷ் 10வது ஆள் அடிச்சா என்ன, அடிக்கலனா என்ன, அடிச்சா இப்பயுமே நம்ம ஆளு கேப்டன்சி வரலன்னா அவன் முகேஷ் வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பான். அந்த கொடுமையெல்லாம் பார்த்து கம்போஜ் காட்டிட்டானுங்களே கண்ணுல. அது வரைக்கும் போதும். அந்த கொடுமை 6வது ஓவர் அஸ்வின் கொடுமை. ப்ரோ கன்ஃபார்ம் நெட்ல பாத்துருப்பாங்க ப்ரோ. கம்போஜ் வந்து செம்ம டேலண்டா இருக்கான். அந்த ருத்ராஜ்னாலதான் அவன் கோட்டாலதான் வந்திருக்கான் முகேஷ். அந்த 2 கோட்டா தான் திரிபாத்தியும் ஒரே ப்ரோ. எனக்கு சாம் கரன் ஆடு வைக்கல பிரசன்னா ப்ரோ. சாம் கரன் ஆடுனா வந்துட்டு உங்களுக்கு ஈவனா அவனு 12 ரன்ஸ்
வேணாம்ப்பா ஆனா வேணாம் வேணாம் ப்ரோ அவன் ஐயோ ரெண்டுமே வேணாம். பாதி பாதி ப்ரோ. சாம விட ஓட்டல் வந்து பேட்டிங்ல பரவாயில்ல. சாம் ஆமா வந்து IL T20 ஃபார்ம்ல இருந்து வந்தான் ப்ரோ. பட் ஆனா அவனால இங்க வந்து அந்த பவர் ஹிட்டிங் அவனால கொண்டு யோ வர அது முடியல. வேற அவனால பிச்சியா, இங்க ஆமா அதான் அது சொல்றேன், வேற இங்க பிச்சு. பவர் ஹிட்டிங் அவனால கொண்டு வர முடியல. பட் ஓவர்டன் வந்து அது ஒரு ஓவர்டன் மேட்ச் கூட ஆடினாலும் அன்னைக்கு வந்த உடனே ஒரு ஒரு மேட்ச் சிக்ஸ் ஆடினாலும் அடிச்சான். அந்த பவர் ஹிட்டிங் பயங்கரமா இருந்துச்சு அவன்கிட்ட. அதனாலதான் இப்ப அவன் அன்னைக்கு பாத்தியா அந்த சிக்ஸ்? சாம் கரெக்ட். சரியான சாம் சிக்ஸ் டேய் அன்னைக்கு. அன்னைக்கு அடிச்சான்ல, செமையா அடிச்சான்டா. அந்த 6 அடிச்சோனே ஓகே அது கொஞ்சம் 2 போகும்னு ஸ்லோவர் பால் நினைச்சேன். போட்டு மிஸ் ஆயிருச்சு ப்ரோ. பவுன்சர் போட்டான். அதுதான் அது லாங் லீவர்ஸ்ரா, நல்ல ஹைட்ரா நல்ல அவன். நல்லா இருப்பான். தெரிஞ்சு இந்த 6.7 இருப்பான். சீசன்ல அவனோட ஒரு மேட்ச் ஒரு நாக்கு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏதோ தோணுது. ஆனா அவனை பந்து போட வைக்க கூடாதுடா. அவனை நீ வந்து ஒரு பியூர் ஹிட்டரா யூஸ் பண்றேன்னா யூஸ் ஒரு பண்ணலாம். ஓவர் அவன் ஒரு கொடுக்கலாம் ஓவர் ப்ரோ. ஒரு அவன் போடுற 125 எல்லாம் கிளியர் ஒரு பண்ணிடுவான் ஓவர் தான் மெண்டர்ஸ்லாம். ஒரு ஓவர் தான் போடணும். அதான் சொல்றேன், ஒரு ஓவர் கொடுக்கலாம். அதுதான் அதிகபட்சம். இல்ல அதுதான் இன்னைக்கு ஜோலி சொன்னார்லடா, அவன் யாராவது ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரா எங்கேயாவது ரன்ஸ் போறாங்களோ நம்ம வச்சு இல்லடா, மேனுவர் பண்ணிப்பேன். டோனி நினைச்ச ஐடியா சரிதான். பிக்கர் கிரவுண்டு இவனோட பேஸுக்கு கிளியர் பண்ண முடியாதுன்னு. பட் ஆனா லைனல் லென்த் தப்பு அது பண்ணிட்டான். ஓகேடா. அதனால பட் தப்பு. எவ்ரி ஆமா டைம் நீ ஆமா. வந்து 5 bowlersல நீ ஒரு பவுலர் ஷார்ட்டா வச்சு நீ இல்ல ஒரு ஓவர் சச்சின் தள்ளிடலாம். அது அடிச்சு பிரச்சனை யார் தெரியுமா? பதோனி. அவன் பிக் ஹிட்டரே இல்ல, பதோனி அடிச்சான். இவன் அததான் ரெண்டு நானும் சிக்ஸ் சொல்றேன். அவன் பிக் அதுதான் ஹிட் சொல்றேன். ட்ரிப்பல் அது போன வருஷம் வரைக்கும். இப்ப பிக் போன வருஷம் ஹிட்டர் வரைக்கும் தான் அவன் 6 அடிக்க மாட்டான் ப்ரோ. அடிக்கிறான். இந்த வாட்டி 6 அடிச்சிருக்கான். இம்ப்ரூவ் இப்ப பண்ணிருக்கான் கேம். இப்ப நீ ஆக்சுவலா நான் எம்ஐ மேட்ச்ல தான் ஷாக் ஆனேன். இவன் சாண்டரு ஸ்லோவா போடுவான் ப்ரோ. இறங்கி வந்து அடிப்பான் ப்ரோ. போட்டு வெளுத்துட்டான் அன்னைக்கு சாண்டர். சரியான கேம் அது. ஓகே, நான் ஒரு மேட்ச் ஜெயிச்சு ஒரு அந்த மாதிரி ஆக்சுவலா எல்லா டீமும் அந்த மாதிரி ஒரு யங்ஸ்டரை பேக் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க பாத்தியா. ஒரு 2 சீசன் நல்லா பண்ணணும், அடுத்த சீசன் இது விட பிக்கப் நாம கொஞ்சம் லேட்டா வந்துட்டாங்க. இன்னும் ஒரு பேடி மட்டும் தான் உள்ள வரணும். வந்துட்டானா அப்ப நம்மள ஒரு மாதிரி கம்ப்ளீட் பண்ணலாம். அவ்வளவுதான். காம்படிட்ல அடுத்த சீசனுக்கு ஒரு டீம் செட் பண்ணலாம். அவ்வளவுதான். இப்ப அடுத்து அதுக்குள்ளே ஒரு 4 பேட்டிங் செட் ஆயிடுச்சுன்னா ஒரு ஹிட்டர் மட்டும் எடுக்கணும். பவர் ஹிட்டர் ஓவர்டன் பதிலா ஒரு பவர் ஹிட்டர் யாராவது எடுக்கணும். இந்தியன் கூட சரி பண்ணடா முதல்ல. நீ ஃபாரின்ல எல்லாம் ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். நமக்கு ஏதாவது ஓவர்சீஸ் ஏதாவது எடுத்து ஆக்ஷன் எடுத்து வந்துடலாம். இந்தியன் பிளேயர் வந்து பவர் ஹிட் இருக்கணும் ப்ரோ. இந்தியன் கோருமே அடுத்த ஆக்ஷன்ல வருவாங்க ப்ரோ. கரெக்டா பிக் பண்ணணும். ஏன்னா இப்படியே ரிலீஸ் பண்ணுவாங்க. பெஞ்ச் இப்ப நீங்க நிறைய டீம்ஸ்ல பெஞ்ச்ல இருக்க பிளேயர்ஸே நல்ல பிளேயர்ஸ். கன்ஃபார்ம் நம்ம டீம்ல 3 காலி பிரச்சனை. 3 பேர் கன்ஃபார்ம் காலி. விஜய் சங்கர், ட்ரிபாட்டி, ஹூடா 3 கன்ஃபார்ம் காலி. ஹூடா அஸ்வினா இல்ல 10 கோடிக்கெல்லாம் விட்டுருவாங்க. 10 கோடினால விட்டுருவாங்க. இல்ல திருப்பி எடுப்பாங்க. நான் அதான் சொல்றேன், திருப்பி எடுப்பாங்க. கம்மியான காசுக்கு எடுப்பாங்க. ஸ்பின் பவுலிங் கன்சல்டன்ட் 2026 அவ்வளவுதான். இப்படி கூட வந்து இன்னொரு போட்டுக்கோ ப்ரோ. அது கூட நல்லா பண்ணுவான் ப்ரோ. நல்லா சொல்லி தருவான். அது கூட உட்கார்ந்து என்ன பண்றா நீ? தயவு செய்து பிச்சுக்கு மட்டும் வராத. எனக்கு அந்த ராஜீவ் குமார பார்க்க கடுப்பா இருக்கு. ஆனா ஃபீல்டிங் கோச்னு 3-4 வருஷம் ஏமாத்திட்டு ஒரு இருக்கான். விஷயம் இந்த டோர்னமெண்ட்ல அந்த கேட்ச்ரா அவ்வளவுதான்டா. இன்னைக்கு நல்ல ஃபீல்டிங் தானடா. இன்னைக்கு மோசமா இல்ல. இன்னைக்கு ஓகே ப்ரோ. ஆனா நீங்க அவன் பெரிய ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ ராஜீவ் குமார். ஆனா எனக்கு ஒண்ணு சொல்லவா, நான் ஒரு ஃபீல்டிங் கோச்ல ஒரு ஃபீல்டிங் கோச்சுக்கு எவ்வளவு பெரிய சே இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஃபீல்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ல. ஹிட்டரை விடக்கூடாது ப்ரோ. அந்த அளவுக்கு ஒழுங்கா சொல்லி கொடுத்தா ஓகே. அது பேசிக்ஸ்டா. அது உண்மை. அதுதான் நீங்க ஒண்ணுமே இல்ல. நான் சொன்னேன் நீ வந்து ஜான்டி ரோட்ஸ் கோச்சிங் பண்ணுவான். ஜடேஜா போடும்போது மாஸ் அடிப்பான் தெரியுமா? அந்த மாஸ் அடிக்கும் போது வந்துட்டு ஒரு 4 போவோம் தெரியுமா? ஜடேஜா ஓவர்ல ஃபர்ஸ்ட் அந்த ஓவர்ல 4 ஆக்சுவலா அந்த பால் தடுத்து இருக்கலாம். ஆறாமா ஃபீல்டரு ஓகேவா? அந்த பால் 4 போச்சு. இல்ல இன்னைக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் சைடுல இல்ல ப்ரோ. கேட்ச் கஷ்டமான கேட்ச் எல்லாம் பிடிக்கணும். வழி கிடையாது. இன்னைக்கு சைக்கிள் ஒரு கஷ்டமான கேட்ச் விட்டான். ஆனா அடுத்த பால் 6 போயிடுச்சு பாரு. அந்த மாதிரி இருக்கு ஒரு மேட்ச்ல ஆக்சுவலா ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா உனக்கு பிரெண்டன் மெக்கலம், ஜடேஜா, இவங்க எல்லாம் ஃபீல் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு 23ல கூட அம்பத்தி ராயுடு வந்து சர்க்குள்குள்ள இருப்பான். சர்க்குள்குள்ள கேட்ச பிடிச்சிருவான். அம்பத்தி ராயுடு அவனுக்கு ஓட ஸ்பீடு தான் இருக்காது தவிர சர்க்குள்குள்ள கேட்ச் பிடிச்சிருவான் ஸ்லிப்ல. அதே மாதிரி ரகானே லாங் ஆஃப்ல இருப்பான். ரகானே செம்ம ஃபீல்டர் அவன். என்ன ஃபீல்டரா மட்டும் இல்லடா, அவன் ஒரு பிளேயராவே அண்டர் யூட்டிலைஸ்ட் பிளேயராவே செம்ம பிளேயர். ஆமா ஆமா. அவனே யாரோ ஒரு கமெண்டேட்டர் ஓவர்சீஸ் கமெண்டேட்டர் சொல்லியிருக்கான்,
அது பேர் மறந்துட்டேன். மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிளேயர் வந்துட்டு இந்தியன் கிரிக்கெட்லயே வந்துட்டு அஜிங்கியா ரஹானே தான். ஆஸ் அ பிளேயர். அவன் மும்பைல இருந்து வராங்க, அதனாலதான். ஆக்சுவலா இதே வேற எங்கேயாவது இருந்து வந்திருந்தா இன்னும் அவனுக்கு கொஞ்சம் ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கும். இல்ல சச்சின், நான் அப்படி பார்க்கல. மும்பைல வந்து எல்லாருமே வந்து உனக்கு நல்ல சான்ஸும் உனக்கு கிடைச்சிருக்கு. இந்தியன் டீம்ல இருந்த வரைக்கும் நல்ல சான்ஸும் கிடைச்சிருக்கு. அவனுக்குலாம் சான்ஸ் கிடைக்கலடா மோனிஷ். இல்ல சச்சின், அவன் மேஜர் டோர்னமெண்ட்ஸ்லாம் ஆடி இருக்கான்டா. அவன் சான்ஸ் இல்லன்னு நான் இது பண்ண மாட்டேன். வேர்ல்ட் கப்லாம் ஆடி இருக்கான்டா. டெஸ்ட் டீம்லலாம் அவனுக்கு இன்னும் தலைவா. ஆனா T20 எல்லாம் ஆடி இருக்கான். வேர்ல்ட் கப் 50 ஓவர்லயும் ஆடி இருக்கான். இந்தியன் T20 சொதப்பல் தான்டா. நான் அத சொல்லல, நான் டெஸ்ட் பத்தி தான் பேசுறேன். டெஸ்ட் வந்து அது லாஸ்ட் இதுல வந்து அவனுக்கு ஃபார்ம் இல்ல. ஓடியே நல்லா பண்ணிருக்கான் அவன் டேலண்ட்க்கு என்ன நல்லா பண்ணிருக்கலாம் அவன். கரெக்ட்டா தான் நானும் சொல்ல வரேன். அவனும் ஆனா எங்கால அவனை ரொம்ப நம்பினாரு ப்ரோ. ஆனா நம்மளுக்கு இந்தியன் டீமுக்கே அதான் இந்தியன் டீமுக்கே எங்கால அவனை ரொம்ப நம்பினாரு. ரெண்டு முக்கியமான டோர்னமெண்ட்லாம் சொதப்பிட்டான். முக்கியமான டைம்ல. ஏன்னா 16 உனக்கு 15 எல்லாம் வந்து கண்டிப்பா அவன் அடிச்சிருக்கணும். நல்ல 15 நல்ல ஸ்டார்ட் கொடுத்தான். சொதப்பிட்டான். யாரோ ஒருத்தன் அவன் கம்பெனி கொடுத்துருந்தா ஜெயிச்சிருப்போம். நல்லா பிக்கப் படிப்பான்டா. பிக்கப் ஷாட் அவனமா இன்னைக்கும் இந்தியால அந்த அளவுக்கு பிக்கப் அடிக்க முடியுமா? அவன் அந்த 23 ஃபைனல்ல 2 6 அடிப்பான் பாரு, ஃபாஸ்ட் போலரு தொடுவான். சரியான டேலண்ட் ப்ரோ. அவன் டெஸ்ட்ல எல்லாம் சம பிளேயர் ப்ரோ. அதெல்லாம் டிஸ்கவுண்டே பண்ண முடியாது. இப்பயும் டெஸ்ட் டீமுக்கு எடுத்துட்டு போலாம். தெரியல, வாய்ப்பு இருக்கு. இங்கிலாந்து டூர்ல ஏதாவது பாப்போம். கொடுக்கல மாட்டாங்க. வீக்கா தான் இருக்கு. சோ அதான் ட்ரை பண்ணுவான்னு நினைக்கிறேன். சாய் சுதர்ஷன் கண்டிப்பா இருப்பான். அதுக்கு எழுதி தரேன். எடுத்து ஆகணும் டெஸ்ட். ஆமா, எடுக்கலன்னா நாளா வந்து ஏடா என்ன ஃபார்ம்ல இருக்கான். டெஸ்ட் டீம்ல எப்பறம் எடுப்பாங்க அவன? எடுக்கணும் ப்ரோ. எடுத்துட்டு போணும் ஸ்குவாட்ல. நீ உன் கட் ஃபீல் நீ சொல்றியா இல்ல எடுப்பாங்கன்னு சொல்றியா? எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம ஃபார்ம்ல இருக்கான். கில்லுக்கு அவன் ஆட வைக்கலாம். அவனும் ஸ்கேம் பண்ணிடுவான். ஆமா, கில்லாம் ஒண்ணுமே பண்ணலடா டெஸ்ட்ல. டப்பா டாக்ஸ் வச்சுட்டு ஆடிட்டு இருக்கான் ஒரே. ஆமா, அந்த ஒரு இன்னிங்ஸ் டெஸ்ட்ல. ஜெய்ஸ்வால் நல்லா பண்ணிக்கிறான். ஜெய்ஸ்வாலும் சூப்பரா டெஸ்ட்ல செம்மையா ஃபார்ம் இருக்கு. அவன் ஜெய்ஸ்வால்லாம் ப்ரோ அவன் மேண்டேட்டரி ஆயிடுச்சு ப்ரோ. அவன் செம்மையா டெஸ்ட் லெஜெண்ட் ஆயிருவான். இங்க பாரு, எனக்கு தெரிஞ்சு டவுன் அண்டர் போய் ஃபர்ஸ்ட் சீசன் ஓப்பனரெல்லாம் வந்துட்டு இந்த அளவுக்குலாம் எவனும் டாமினேட் பண்ணுவான்னு தெரியல. போட்டு ஸ்டார்க்கே ஓன் பண்ணானேடா ஒரு இன்னிங்ஸ். ஆனா திரும்ப ஸ்டார்க் வந்துட்டான் இல்ல, அது வேற விஷயம். ஆனா யங் ஏஜ்ல அது நீ அப்படி யோசிச்சு சின்ன வயசுல உட்கார்ந்து ஸ்டார்க்க போட்டு செஞ்சிருக்கான். பர்த்ல போய் பண்ணதெல்லாம் மொரட்டு சம்பவம்டா. அதெல்லாம் மறக்கவே மாட்டாங்க. ஓகே விடுங்க, இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம். இதோட அடுத்த விக்டரி எப்போ வருதுன்னு வெயிட் பண்ணி பாப்போம். நீங்க நல்ல ரன் ஆஃப் ஃபார்ம்ல வரீங்கடா. எம்ஐ தான்டா இன்னைக்கு சாஃப்ட்வேர் ஆப்போனன்ட் நீ இங்க பாரா மோனேஷ். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த இவனை மாதிரி பிரசனா மாதிரி கேவலமா ஜிங்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். எம்ஐ வந்துட்டு கன்சிக்யூட்டிவா ஜெயிக்கிற அளவுக்கு எல்லாம் இன்னும் கேம் ஆடலடா மோனிஷ். நீங்களும் அப்படி சொல்லிக்கலாம். ஒரு விஷயம் இருங்க ப்ரோ, சங்கி ப்ரோ, உங்க டீம் வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. தமிழ்ல தானே ப்ரோ, இங்கிலீஷ்லயும் சேர்ந்து தான் ப்ரோ சொல்றேன். கன்சிக்யூட்டிவா ஜெயிக்கிற அளவுக்கு கேம் ஆடி இருக்காங்களான்னு கேக்குறேன். இல்ல அதே சச்சின், உங்க டீம் பவர்ஃபுல்லா இருக்குடா. அந்த விதத்துல எப்படினாலும் நீங்க வின் பண்றீங்கன்னு தான் எனக்கு தோணுது. டேய் அப்படிலாம் நான் ஒன்னு சொல்லவா, உங்க பவுலிங் யூனிட் வச்சு இன்னமும் சூப்பரா தேத்தலாம்னு வச்சுக்கோங்க. எம்ஐ பேட்ஸ்மேனுக்கு எதிராக உங்க பவுலிங் யூனிட் வந்து இன்னும் நல்லா பண்ணும். நீ வேணா வெயிட் பண்ணி பாரு. பேட்டிங்க பத்தி நீங்க கவலைப்பட்டுக்கோங்க. அது எனக்கு உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிள். நான் இப்பயே எழுதி தரேன். திரிபாத்தி ஆடினாங்கன்னா ஒண்ணுமே இல்ல. டாப் ஆர்டர் 2 பேரை தூக்குனீங்கன்னா 105 ஆல் அவுட். சொல்லுவான் ஃபுட்பால் ஸ்கோரை காட்டணும்னு, அதை காட்டிடுவீங்க. அவ்வளவுதான். அது உண்மை. அதுதான் பாஸ் பிளேல விக்கெட் போச்சுனா எங்களுக்கே பாஸ் அவன் பிரைம்லயே இல்லடா. போன மேட்ச் ஆனா நல்லா போட்டாரு. ஆனா போல்ட் ஃபுட்பால் சூப்பரா போட்டான். இப்ப அண்டர்டேக்கர் ரஸ்லிமேனியால வந்துட்டு ஒரு ரெக்கார்ட் வச்சிருப்பான். அந்த மாதிரி இஸ் டு ஹீரோ அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கீங்க. பவர் பிளே ருத்து வேற இல்ல ப்ரோ. 21 ஃபார்வர்ட் இல்ல, அது வேணா நீ சொல்றது உண்மையாவே நான் ஒத்துக்கிறேன். அது ஒரு அப்பர் ஹேண்ட் தான் எம்ஐபி ருத்து. ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே அவன் தான் அடிப்பான் அவங்க கூட. நீங்க அவன் இல்லைன்னா உங்க அட்டாக் வந்துட்டு 10 ரனா சின்ன பையன் ப்ரோ. இப்படி அடிச்சானா அவனும் பெரிய ஆள் ஆகணும். 10 ரனா கன்ஃபார்ம் ப்ரோ. அது எழுதிதான் 100 10 ரனா வெரி 3 பேருமே நல்லா பண்ணுவாங்க.
டேய் நல்லா எம்ஏடா பாத்துட்டேன்டா. குஜிட்டிக் ஆயிருவான் பத்திரானா வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அடிக்கிறாங்கடா வச்சு சாத்து இல்ல சாத்து இல்ல சாத்துறாங்க. பண்ட் பயங்கரமா அடிச்சிருக்கான். இல்லடா எப்பவுமே அடிச்சிருக்கான். பண்ட்டுன்னு போன மட்டும் வருஷமா இல்லடா. அடிச்சான். சாய் சுதர்சன், பிரியன் சாரியா, இப்ப பண்ட் இன்னைக்கு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஆக்சுவலா அவனுக்கு ஒண்ணு இருக்கு, என்னன்னு தெரியுமா? அவன் போடுற அந்த யார்க்கர் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல ஸ்விர்ல் ஆகுதுடா. ஸ்விர்ல் ஆகி உள்ள வருது. ஆனா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு என்ன ஆகுதுன்னா அது ஆர்க்ல விழுகுது, ஈஸியா சாத்திடுறாங்கடா வச்சாங்க. சரி என்ன நமக்கெல்லாம் லெஃப்ட் ஹேண்டே அப்புறம் ஏன் திலக் அடிக்கல? 6 விக்கெட் 7 விக்கெட் போனாதான். சரி அப்புறம் ஏன் திலக் அடிக்கல அதை சொல்லுங்க. திலக்கு எப்ப ஃபேஸ் பண்ணிருக்கானே எனக்கு ஞாபகம் மாட்டேங்குது. திலக்கு போன அவன் தானே விக்கெட் எடுத்தான். போன மேட்ச் எங்கடா பத்திரனா ஆடுனா? போன மேட்ச் இல்ல, போன வருஷம் வாங்கடையில அவன் போட்டு திணற வச்சான் திலக்கு. அப்புறம் ஸ்லோவர் பால்க்கு அவுட் அப்ப ஆயிட்டான். இந்த வாட்டி ஸ்டார் பாய் ஃபார்ம்ல இருக்காண்டி வாங்க லெவல்ஸ் காட்டுறேன். இல்ல செகண்ட் ஓவர் பிரச்சனை வரும் எனக்கு இந்த வாட்டி என்னத்துக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் எல்லாம் இருக்கு, அடிக்க முடியலன்னா ரிட்டையர்மெண்ட் அதெல்லாம் ரொம்ப இது இல்ல ஃப்ளா இல்ல. அது ரிட்டையர்மெண்டா? ரிட்டையர்மெண்ட் இல்ல, ரிட்டையர் அவுட் சொல்றீங்களா? ரிட்டையர் ஆறாங்களே இப்ப அபிஷேக் சர்மா அடிக்கல. அதெல்லாம் அந்தந்த டீம் அந்தந்த டீம். அதுவுமே உங்க டீம்ல உள்ள அஸ்வினாலதான் ப்ரோ வெளியே தெரியுது. போன வருஷமோ அது முந்தின வருஷமோ வெளியே போனான் அஸ்வின். ஆமா அஸ்வின் நிறைய வித்தியாசமா பண்ணுவான்டா. அஸ்வின் எப்படி யூஸ் பண்ணுவான்? ஏன்னா ஆர்ஆர்ல வந்து நம்பர் 3 திடீர்னு அந்த விக்கெட் போச்சுன்னா நடுவுல யூஸ் பண்ணி ஒரு 40 அடிப்பான். 20 பால் 22 பாலுக்கு அடிச்சுட்டு கீழே வந்து பவர் ஹிட்டிங் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே அவனை ரிட்டையர் அவுட் கொடுத்து 8 மே வந்துருவான். அது ஒரு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இதுக்கெல்லாம் கேம்க்கெல்லாம் ஃப்ளா தானே ப்ரோ அது. அந்த மாதிரி இன்டர்நேஷனல் கேம். ஆனா அவனை மறக்கவே மாட்டேன்டா. ஆர்ஆர் கூட ஆடும் போது சேப்பாக்ல வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவான்டா. பேட்டிங் ஆடுவான், பவுலிங் போடுவான். எங்க கிட்ட வந்துட்டு ஒரு வேலையை பாக்குறான். போனோம் இதெல்லாம் எக்ஸ்பெக்டடா, நீ அன்எக்ஸ்பெக்டட் அவனை தூக்குவாங்கன்னு. நான் தூக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். அதான் வேலை. இன்னைக்கு பூரனுக்குலாம் லா ஆஃப் ஆவரேஜ் தான்டா. எத்தனை மேட்ச்ல அடிப்பாங்க ப்ரோ? இன்னைக்கு ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டான் 100 அடிச்சிருக்க முடியும்னா அவனால மட்டும்தான் முடியும். அன்ஷுல் தூக்குனதுதான் சம்பால் ப்ரோ. 100 இன்னைக்கு செம்ம ஸ்பீடா போட்டான்டா. அவனை பிக் பண்ணவே ஆனா முடியல. ப்ரோ லெஃப்ட் ஹேண்டர் அவனை அடிக்கவே முடியல ப்ரோ. 100 எடுத்து பாரு. நான் இது கூட எடுத்து பாரு.